எத்தனையோ பேர் நினைக்கிறாங்க இந்த கிட்னி ஃபெயிலியர் கிட்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி. ஆக்சுவலி இது எங்களுடைய லைஃப் ஸ்டைல் இம்பேலன்ஸ், எங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல், நைட்டில் கரெக்டாக தூங்கலை, ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்டீங்க, எங்கள் பிளட்டுக்குள்ளே ரொம்ப இன்ஃப்ளாமேஷன் ஆயிடுச்சு, எங்கள் பாடிக்கு ஒரு இன்ஃப்ளாமேஷன் ஆயிடுச்சு, எங்களுடைய டயபெட்டிஸ் லெவல் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு, பிபி ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டு இருக்கு, எங்களுடைய சாப்பிட முறைகள், இதில் தான் ஆக்சுவலி இந்த கிட்னி ஃபெயிலியர் வியாதி ஸ்டார்ட் ஆகுது. 3500 வருஷத்துக்கு முன்னாடியே யுனானி மெடிசனில் சொல்லிட்டாங்க என்ன அப்படின்னா, உங்களுடைய லைஃப் ஸ்டைல் பேலன்ஸா பண்ணுங்க, ஸ்ட்ரெஸ் லெவலுக்கு நார்மல் பண்ணுங்க, நீங்க வாக் பண்ணுங்க, நீங்க நைட்ல நல்லா தூங்குங்க, ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் உடைய மெயின்டெனன்ஸ்ல நீங்க சாப்பிடுங்க, ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த காலத்துல சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நாங்க எங்களுடைய கிட்னிக்கு ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படி சொன்னா எங்க பிளட்டுக்குள்ள யூரியா கிரியேட்டின் இப்போதான் கொஞ்சம் ஃபிளக்சுவேஷன் ஆயிட்டு இருக்குனாக்கா கண்டிப்பா ஆல்ரெடி அந்த 5 ஸ்டேஜ்ல 2 ஸ்டேஜ் நாங்க தாண்டிட்டோம் சொல்லி அர்த்தம். ஸோ நாங்க டயாலிசிஸ்ல செய்யக்கூடாது, டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்யக்கூடாதுனாக்கா இனிஷியல் ஸ்டேஜ்ல நாங்க என்ன பண்ணோம், யுனானி ட்ரீட்மெண்ட்ல எங்களுடைய லைஃப் ஸ்டைல்ல நாங்க என்ன செய்யணும், கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிட்டு எங்களுடைய கிட்னிக்கு நார்மல் பண்ணிக்கணும்.